ஜானி, எதுக்காக ஜானி வந்திருக்க நீ இன்னைக்கு? அதுவா, ஒரு அங்கிள் பிரியாணி தரேன்னு சொன்னாங்க, அதனால வந்திருக்கேன். பிரியாணியா? எங்க வந்திருக்க? பிபிஎஸ்க்கு வந்திருக்கேன். பிபிஎஸ்ல பிரியாணி தரேன்னு சொன்னாங்களா? ஆமா. ஓகே. எனக்கு மட்டும்தான். உனக்கு மட்டும்தானா? எனக்கு கொஞ்சம் கொடு ஜானி. மீந்து போட்டெல்லாம் வைக்கிறேன், சாப்பிடுங்க. சரி, ஓகே ஜானி. சரி, உனக்கு என்ன தெரியும் ஜானி? எனக்கு எல்லாமே தெரியும். பாட்டு பாட தெரியும், வசனம் சொல்ல தெரியும், கதை தெரியும். ஓ, பாட்டு பாட தெரியுமா? என்ன பாட்டு பாட தெரியும்? எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு பாடடா. இது அதுக்கு முன்னாடி அவங்க 2 நாளா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு நிறைய பாட்டு தெரியும். தெரியுமா யாரு நல்லா பாடுறாங்க? பார்க்கலாமா? பார்க்கலாமா? நமக்கெல்லாம் பாட்டு நல்லா தெரியும் தானே? அங்கிள் நல்லா பாட்டு சொல்லி கொடுத்தாங்க தானே? எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க தானே? இப்போ பாருங்க, ஜானி அதை விட இன்னும் அழகாக பாடுறானா நம்ம பார்க்கலாமா? நம்மளை விட அழகாக பாடுறானா பார்க்கலாமா? ஓகே ஜானி, உனக்கு பாட்டு தெரியும்னு சொன்னீங்க. என்ன பாட்டு தெரியும் ஜானி? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டு பாடுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா? என்ன பாட்டு? பாடுறேன், கேளுங்க. பாடு. ஹாப்பி பர்த்டே உனக்கு, மொத்தம் கேட்கும் எனக்கு. ஹாப்பி பர்த்டே உனக்கு. என்ன அங்கிள் பின்னாடி போறீங்க? பாட்டு பாட சொன்னா ஹாப்பி பர்த்டே உனக்கு, மொத்த கேக்கு எனக்குன்னு பாடுறான் ஜானி. சரி அங்கிள், இதெல்லாம் பாட்டா? நான் சொன்னது ஏசப்பா பாட்டு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஓ, ஏசப்பா பாட்டா? ஆமா. வேற என்ன பாட்டு தெரியும்? வேற பாட்டா? ஒரு பாட்டு பாடுற எல்லாரும் எழுந்து நிப்பாங்க. அப்படியா? ஆமா. அப்படி என்ன பாட்டு? கேளுங்க. ஜனகண மனகதி நாயத்த ஜெய ஹே பானகுல். ஜானி, அந்த பாட்டு இல்ல ஜானி. நான் சொன்னது ஏசப்பா பாட்டு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஓ, ஏசப்பா பாட்டா அங்கிள்? ஆமா. இதோ இப்ப பாடுறேன். பாடுறியா? சரி பாடு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வெரி குட். ஜானி அழகா பாடினால, நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் இல்லை, ரொம்ப அழகா பாடினால. சரி, அடுத்தது கேட்கலாம். ஜானிக்கு வேற என்ன தெரியும்னு கேட்கலாம். ஜானி, வேற என்ன தெரியும் ஜானி உனக்கு? கதை சொல்ல தெரியுமே. அப்படியா? நாங்கள் கூட சண்டே கிளாஸ் விபிஎஸ்ல 2 நாளாக வந்து நிறைய கதைகள் எங்கள் டீச்சர்ஸ் மாதிரிலாம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கும் கதை தெரியும். அப்படி உனக்கு என்ன கதை தெரியும் ஜானி? கிட்ட வாங்க சொல்கிறேன். எல்லாமே கிட்ட தான் வரணுமா? பயமா இருக்கே. வரட்டுமா? சொல்லு. கதை சொல்லிட்டேனே. டேய், கதை சொல்லுடா. கதைன்னா ஏசப்பா கதை சொல்லுடா. ஏசப்பா கதை உனக்கு தெரியுமா? தெரியும். வேற கதை சொல்லட்டா? வேற கதையா? சரி, என்ன கதை சொல்லு உனக்கு தெரிஞ்சது? ஒரு ஊர்ல ஒரு கிளாஸ், அதோட கதை க்ளோஸ். என்னடா வெறும் ஜோக்காவே சொல்லிட்டு இருக்க? ஏசப்பா கதை ஏதாவது சொல்லுடா. உனக்கு அழகான பாட்டு பாடிட்ட, சந்தோஷம் பொங்குதேன்னு அழகான பாட்டு பாடிட்ட. அதே போல ஏசப்பா கதை உனக்கு தெரியும் தானே? உனக்கு என்ன கதை தெரியும்? சரி, வேற கதை சொல்றேன். டேய், என்னடா வேற கதை? என்ன கதை? ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காடு. ஒரு அடர்ந்த காடு. அந்த காடுல ஓ, பயமா இருக்கே. அங்க போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. டேய், இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும்டா. இந்த கதையெல்லாம் நாங்க நிறைய கேட்டுட்டோம். நீ ஏசப்பா கதை ஏதாவது சொல்லுடா. வேற ஏதாவது தெரியுமா உனக்கு? வசனம் சொல்ல தெரியுமே. வசனம் சொல்லுவியா? வசனம் என்ன வசனம் தெரியும்? கர்த்தர் நல்லவர் என்பதை 90 100. கர்த்தர் நல்லவர் என்பதை. ஜானி என்ன பாரு ஜானி. இப்ப சொல்லு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள் இல்ல ஜானி, நல்லா பாரு. இங்க பாரு. என்ன பாரு? நாக்க தொட்டு பாருங்கள். இல்ல ஜானி, ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். இப்ப பாரு, நம்ம பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்களா பார்க்கலாமா? ஓகே, நீ சொல்லு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சரி, நீ சொல்லிட்ட. இப்ப பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்களா பார்க்கலாமா? நீங்க சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
வெரி குட் வெரி குட். சரி, அப்போ உனக்கு பாட்டு பாட தெரியும், கதை சொல்ல தெரியும், வசனமும் சொல்ல தெரியும். இப்போ பாரு, ஜானி வந்து மறுபடியும் அதை சொல்ல வைக்கிறேன், ஏன்னா ஒரு வேர்டை மறந்துட்டான். ஜானி திருப்பி சொல்லு. ருசித்து பாருங்கள் என்பதை நல்லவர் கர்த்தர். திருப்பி சொல்லுனா பின்னாடி இருந்து இல்லடா, மறுபடியும் சொல்லுடா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வெரி குட் ஜானி, வெரி குட் வெரி குட், ரொம்ப அழகா சொல்லிட்ட. சரி, வெரி குட். சரி, நேரம் ஆயிடுச்சு, மம்மி தேடுவாங்க, நான் போறேன். பாய் பாய் ஜானி. வெரி குட், பாய் பாய் சொல்லு, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய். டேய் குண்டா, பாய் சொல்றா. குண்டா பாய் சொல்லவே இல்லடா. சரி 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 பாய். சரி, அது சும்மா ஜோக் தான் சொன்னா, தப்பு. பாய் பாய். பாய். வெரி குட். ஜானி, ஜானி எழுந்துரு, டைம் ஆயிடுச்சு. என்ன மம்மி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் என்ன தூங்க விடுங்க மம்மி. லீவா? உனக்கு மட்டும் லீவா? அப்புறம் ஏன்டா எனக்கு மட்டும் ஆபீஸ் வச்சாங்க? உங்க ஆபீஸ் டப்பா ஆபீஸ் மம்மி. அப்படியா? சரி சரி, இன்னைக்கு விபிஎஸ் இருக்கு. நீ சீக்கிரமா எழுந்துட்டு குளிச்சுட்டு நீ விபிஎஸ்க்கு தான் போகணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. சரியா ஜானி? மம்மி மம்மி ஒரே ஒரு சின்ன எனக்கு உதவி செய்யுங்க மம்மி. நான் டேனின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் மம்மி எனக்கு. அந்த ஃப்ரெண்டு வந்து லீவில் அங்கே ஒரு ஆறு ஒன்று இருக்கான் மம்மி. அந்த ஆறுக்கிட்ட போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு வரலான்னு சொல்லி சொன்னான் மம்மி. அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் மம்மி. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க மம்மி. ஜானி, அங்கெல்லாம் போகக்கூடாது, ஆபத்து வரும். நீ விபிஎஸ்க்கு மட்டும் தான் போகணும். உனக்கு பிடிச்ச மேகி செஞ்சுருக்க, சாப்பிட்டுட்டு நீ அமைதியாக விபிஎஸ்க்கு போயிட்டு வரணும். அம்மா ஈவினிங் வந்துடுவேன், ஓகேவா? பாய். சரி மம்மி, சரி மம்மி. ஓகே பாய் மம்மி. மம்மி பாய். பாய். வந்துட்டேன் ஜானி, இங்கே தான் இருக்கிறேன், வந்துட்டேன். சரி பிள்ளைங்களா, கேட்குதா? நான் சொல்கிறது கேட்குதா? சரி, உங்கள் வீட்டில் நாய் இருக்கா? எங்கள் வீட்லேயும் நாய் இருக்கு, தெரியுமா? ஆனால் எங்கள் நாய் வந்து பேசும், தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? எங்கள் நாய் பேசும். இப்போ பாரு, எங்கள் நாயை நான் கூப்பிட்றேன். டாமி, வேர் ஆர் யூ? டாமி, டாமி, வேர் ஆர் யூ? ஓகே 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 ஓகே. டாமி, எங்கே இருந்த இவ்வளோ நேரம்? டாமி எங்கே இருந்த? எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, பேசு டாமி. உள்ளதான் இருந்தேன். ஓகே சரி டாமி, இப்போ டேனின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், உனக்கு தெரியும் தானே? அந்த டேனி ஃப்ரெண்டு ஆற்றுக்கு போகலாம் இந்த லீவில், ஆற்றுல போய் ஜாலியாக குளிக்கலான்னு சொல்லி சொன்னான். நம்ம என்ன செய்யலாம்? ஜானி வேண்டாம் ஜானி, மம்மி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் போக வேண்டாம். மம்மி எங்கே போக சொன்னாங்க? விபிஎஸ்க்கு தான் போக சொன்னாங்க. ஓ, உனக்கும் கேட்டுச்சா அது? சரி சரி சரி. ஆனால் எனக்கு அந்த டேனி ஃப்ரெண்டு சொன்னதே தான் ஞாபகம் இருக்குது. மம்மி சொன்னது விபிஎஸ்க்கு போகலான்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அங்கே பாட்டு பாட சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, ஏசப்பா கதையே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஆற்றுல போய் குளிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் இப்போ என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல டாமி. நீ என்ன சொல்ற டாமி? பசங்க கிட்ட கேட்கலாமா? பசங்களா, மம்மி வந்து விபிஎஸ்க்கு போக சொன்னாங்க, ஆனால் டேனி வந்து ஆற்றுக்கு போய் குளிக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெரி குட் வெரி குட். விபிஎஸ் தான் போகணும் இல்லையா? ஏன்னா விபிஎஸ்க்கு போனால் தான் ஏசப்பா நல்ல வழியே நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா? சரி சரி டாமி, அப்போ மம்மி சொன்ன மாதிரி நம்ம நல்ல பிள்ளையா விபிஎஸ்கே போகலாம், சரியா?
டாமி போலாமா? ரெடியா? டைம் ஆயிடுச்சு. டாமி ரெடியா? எங்கடா போறீங்க? ஹாய் ஹாய் டானி. ஹாய், எங்க போறீங்க? நீ தான் சொன்ன டானி, ஆற்றுக்கு போகலான்னு சொன்ன டானி. ஆனால் எங்கள் மம்மியும் சொல்கிறாங்க, டாமியும் சொல்கிறாங்க, விபிஎஸ்க்கு தான் நம்ம போகணும்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற டாமி? வேண்டாம், ஆற்றுக்கே போகலாம். அப்போ ஆற்றுக்கே போகலாமா? எனக்கு கூட ஆற்றுக்கு போய் குளிக்கணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது டானி. ஆனால் டாமியும் மம்மியும் இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் விபிஎஸ் போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆற்றுக்கு போய் ஜாலியாக ஒரே ஒரு நாள் குளிக்கலாமான்னு எனக்கு ஒரு ஆசை. நீ என்ன சொல்கிற டானி? சரி போகலாம் வாங்க. சரி சரி போகலாமா? சரி பிள்ளைங்களா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மம்மி சொன்ன பேச்சை நான் கேட்க போகிறதில்ல. நான் என்ன செய்ய போகிறேன், மம்மிக்கே தெரியாமல் எங்கே போக போகிறேன்? ஆற்றுக்கு போக போகிறேன். மம்மி கேட்டால் கூட நான் ஏதாவது மாற்றி பொய் சொல்லலான்னு இருக்கேன். சரியா? சரி, ஏன்னா டேனியும் சொல்லிட்டான் நம்ம போகலான்னு சொல்லிட்டு, டேனியும் சொல்லிட்டான். சரியா? சரி, இப்போ நம்ம ஆற்றுக்கு போக போகிறோம். நான் ஒரு பாட்டு பாடுவேன், நீங்களும் அதோட என் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும். பாடுறீங்களா? சரி, நான் ஆற்றுக்கு போகிறேன் சொல்லுவேன், நீங்கள் லொல் லொல் சொல்லணும். ஆற்றுக்கு போகிறேன், ஆற்றுக்கு போகிறேன், ஆற்றுக்கு போகிறேன். ஓகே சரி டானி போகலாமா? டாமி வா போகலாம் வா. ஓகே சரி வா. ஓகே டாமி ஆற்றுக்கிட்ட வந்துட்டோம். டாமி, இந்த டேனி பையன் பேச்சு கேட்டு நம்ம வந்துட்டோம். மம்மி கிட்ட வேற நம்ம பொய் சொல்லிட்டோம். மம்மி ஈவினிங் வந்து நம்மளை தேடுவாங்க. சீக்கிரமாக குளிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக போயிடலாம். சரியா? சரியா டாமி? சரி சரி போகலாம். ஓகே டேனி, சரி நம்ம ஆற்றுக்கு வந்துட்டோம், குளிக்கலாமா? ஓகே, இப்போ குளிக்கும்போது நான் என்ன செய்ய போகிறேன், உள்ள முழுகி முழுகி வெளியே வருவேன். சரியா? அப்போது 1 to 10 வரைக்கும் நீங்கள் எண்ணணும். எது வரைக்கும்? 1 to 10 வரைக்கும். சரி டாமி, ஃபஸ்ட்டு நான் எண்ணுறேன். நான் வந்து குளிக்க போகிறேன், நீ எண்ணு. சரியா? சரி. ஓகே. 1 2 3 4 5. அப்பா சூப்பராக இருக்குடா. உண்மையாகவே உள்ள முழுகி எழுந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, எது வரைக்கும் என்னென்ன டாமி நீ? 5 வரை தான் எழுதணும். ஏன் 5 வரைக்கும் என்னென்ன? 10 வரைக்கும் என்றியா? சரி, நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். பசங்களை என்ன சொல்லலாமா? இந்த பசங்களுக்குலாம் 1 2 3 தெரியல. அப்படியா? இல்லையே, தெரியுமே. சரி 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. வெரி குட் ஐயா, ரொம்ப ஜாலியாக இருந்தது. சரி டாமி, இப்போ நானும் டேனியும் உள்ளே போக போகிறோம். சரியா? அது பிள்ளைங்களா சொல்லுங்க 1 to 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்பா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, நல்லபடியாக மம்மிக்கு தெரியாமல் டேனி பேச்சை கேட்டுட்டு நம்ம வந்து ஜாலியாக இருந்தோம். விபிஎஸ்கே இன்றைக்கி போகல. சரி ஓகே. டாமி, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? நீ கூட குளிக்கலான்னு இருக்கியா? ஆமாம். சரி, நீ கூட குளிக்கிறியா? நான் கவுண்ட் பண்ணுறேன். சரி. 1 2 3 4 5 6 10. ஐயோ, டாமிக்கு என்ன ஆச்சு? டாமிக்கு என்ன ஆச்சு? டேனி, டாமிக்கு என்ன ஆச்சு? டாமிக்கு என்ன ஆச்சு? டாமிக்கு என்ன ஆச்சு? டாமியை காணுமே. ஐயோ, டாமி எங்க போச்சு? ஐயோ, பாம்பு பூச்சின்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? டாமி, நான் மம்மி பேச்சை கேட்காம விபிஎஸ்க்கு வரேன். விபிஎஸ்க்கு தான் போக சொன்னாங்க. ஐயோ, டாமி என்ன காப்பாற்ற வந்த டாமி செத்து போயிடுச்சு. நான் என்ன செய்வேன் தெரியலையே. ஐயோ
டானி நான் என்ன செய்யுது டானி? ஜானி ஏன் அழுதுட்டு இருக்கு? என்னாச்சு? மம்மி மம்மி நான் உங்க பேச்சை கேட்கல மம்மி. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மம்மி. என்னாச்சு சொல்லு. மம்மி இந்த டானி பையன் ஆத்துக்கு போகலாம் சொன்னா மம்மி. ஆத்துக்கு வந்துட்டேன் மம்மி. ஆத்துக்கு போயிட்டேன். விபிஎஸ்க்கு போயிருக்கணும், ஆனால் ஆத்துக்கு போயிட்டேன் மம்மி. ஆத்துக்கு போ நம்ம டாமி செத்து போச்சு மம்மி. என்னாச்சு? டாமி செத்து போச்சியா? ஆமா மம்மி, டாமி என்னை காப்பாற்ற வந்துச்சு மம்மி. நான் தண்ணியில முழுகி முழுகி விளையாடினேன் மம்மி. அப்போ நான் வெளியே வர்றதுக்குள்ள டாமி என்ன காப்பாற்றணும்னு சொல்லி அது என்னை காப்பாற்ற வந்துச்சு மம்மி. பாம்பு வந்து டாமியை பிடிச்சி சாகடிச்சிச்சு மம்மி. உள்ள செத்து போச்சு மம்மி. ஐயோ டாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மம்மி. உங்களுக்கே தெரியும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மம்மி. உங்க வார்த்தையை கேட்காம நான் விபிஎஸ்க்கு போயிருக்கணும். நான் ஆத்துக்கு போனது ரொம்ப தப்பு மம்மி. சாரி மம்மி, என்ன மன்னிச்சிருங்க மம்மி. சரி ஜானி பாரு, அழாத. ஜானி சரி ஜானி அழாத. பாரு, டாமி ஒரு சின்ன ஜீவன் தான், உன்னை காப்பாற்ற உயிரையே கொடுத்துருச்சு. அதுபோல நமக்காக உயிரை கொடுத்த ஒருவர் உண்டு, தெரியுமா ஜானி உனக்கு? யாரு மம்மி அப்படி எனக்காக உயிரை கொடுத்து? எனக்கு டாமி தான் மம்மி என்னை காப்பாற்ற வந்துச்சு. யாரு மம்மி? வேற யாரு மம்மி என்னை காப்பாற்ற வந்தது? அவர் யாருன்னா அவர் தான் ஏசப்பா ஜானி. அவர் ஏசப்பாவா? அப்படியா? அப்படின்னா யாரு மம்மி? ஏசப்பா நம்மை நேசித்தார். நம்மை நேசித்தது நிமித்தமாக தான் ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார் ஜானி. அப்படியா மம்மி? எனக்காக அவரும் கூட உயிரை கொடுத்தாரா மம்மி? ஆமாம் ஆமாம், உனக்காகவும் எல்லாருக்காகவும் ஏசப்பா இந்த உலகத்திற்கு வந்தார். டாமி உன்னை நேசித்தது போல நம்மை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறார் ஜானி. அப்படியா மம்மி? என்ன நேசிச்சு எனக்காக ஜீவனை கொடுத்தாரா? அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காரா மம்மி? நம்ம எல்லாருக்காகவும் இந்த உலகத்தில் ஏசப்பா பிறந்திருக்கிறாரு. ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் பிறந்து பாவம் அறியாத அவர் வந்து நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து நம்ம வந்து பரலோகத்துக்கு கொண்டு போனோம், நித்திய வாழ்வை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜானி ஏசப்பா அந்த உலகத்தில் நமக்காக பிறந்தாரு. அப்படியா மம்மி? அப்போ எனக்கு டாமியை விட என்னை நேசிப்பாரா மம்மி? டாமியை விட ஏசப்பா தான் உண்மையாகவே நம்மை நேசிப்பார். எல்லாருடைய அன்பு மாறி போயிடும், ஆனால் ஏசப்பாவுடைய அன்பு மாறவே மாறாது ஜானி. இப்போ கூட ஏசப்பா பரலோகத்திலிருந்து நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீ என்ன பண்ணி இப்போ உன் இருதயத்தை ஏசப்பாவுக்கு ஒப்புக்கொடு, சரியா ஜானி? சரி மம்மி, நீங்கள் சொல்கிறபடி இனிமேல் கேட்குற மம்மி. நான் கீழ்ப்படியாததுனால தான் நான் வந்து செத்து போயிருக்கணும் மம்மி. ஆனால் எனக்காக டாமி செத்து போச்சு மம்மி. ஆனால் அந்த கவலை எனக்கு இருந்தது. அதை இப்போது ஏசப்பா எனக்குள்ளே வந்ததுனால, நீங்கள் சொன்னதை நான் கேட்டதுனால, ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது மம்மி இப்போது. அப்போ என்னை நேசிக்கிற ஏசப்பா ஒருத்தர் உண்டா மம்மி? ஆமாம் ஜானி, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 நாம் வந்து வாசிக்கிறோம். பாவிகள் வந்து எல்லாரையும் ரட்சிக்கணும் தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கே வந்தார், தெரியுமா உனக்கு? அதனால ஏசப்பாவை உன்னுடைய இருதயத்தில் சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளணும் ஜானி. சரி மம்மி, இனிமேல் நான் உங்கள் பேச்சு நான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மம்மி. அது மட்டும் இல்லை ஜானி, 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவுக்கு நாம் வந்து நல்ல போர் சேவகர்களாய் இருக்கணும் ஜானி. சரிங்க மம்மி. மம்மி எனக்கு இன்னொரு டவுட்டு மம்மி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறாங்க மம்மி. என்ன மம்மி அப்படின்னா? கிறிஸ்மஸ்னா ஏசப்பா நமக்காக பிறந்திருக்கிறார் ஜானி. ஆனால் கிறிஸ்மஸ்னு பைபிளில் எழுதப்படலை. ஏசப்பா பிறந்தது உண்மை, இந்த உலகத்துக்கு வந்தது உண்மை, நமக்காக மரித்தது உண்மை. ஆனால் வேதத்தில் எழுதப்படவில்லை ஜானி. ஏசப்பா பிறந்தது மட்டும் உண்மையான ஒரு ரகசியம் ஜானி. ஆனால் என் ஃப்ரெண்டு டேனி சொல்கிறான் மம்மி, இன்னைக்கு வீட்டுக்கு வாடா, எங்கள் வீட்டில் ஸ்டார் இருக்குன்னு சொல்கிறான் மம்மி. என்ன அர்த்தம் மம்மி ஸ்டாருன்னா? ஸ்டார்னா ஏசப்பா மட்டும்தான் நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கார் ஜானி. வீட்டில் ஸ்டார்லாம் கட்டிட்டா வந்து பெரிய விஷயம் கிடையாது ஜானி. ஏசப்பாவே நமக்கு நட்சத்திரமாக இருக்கார் ஜானி. அப்படியா மம்மி? அப்புறம் அந்த 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 செடியெல்லாம் வச்சுருக்காங்க மம்மி. கிறிஸ்மஸ் ட்ரீ சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ் தாத்தா சொல்கிறாங்க,
அப்புறம் கிறிஸ்மஸ் கேக்கு சொல்கிறாங்க மம்மி. அப்படியெல்லாம் என்ன மம்மி, எனக்கு அது புரியல. அதெல்லாம் பைபிளில் இல்லை ஜானி. கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை, ட்ரீ இல்லை, ஸ்டார் இல்லை, கேக் இல்லை, இது எல்லாமே வந்து கிடையாது ஜானி. ஏசப்பா நமக்காக பிறந்தது மட்டும்தான் உண்மை ஜானி. அப்படியா மம்மி? அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மம்மி. நீங்கள் ஏசப்பா பற்றி என்னோட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேனி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனால் அவன் நிறைய தப்பாக தெரியாத விஷயம் அவனுக்கு நிறைய தெரியாத விஷயம் இருக்குது மம்மி. நீங்கள் தான் எனக்கு உண்மையான சத்தியத்தை சொன்னீங்க மம்மி. அப்போ ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டா எனக்கு சந்தோஷமாக இருக்குமா மம்மி? ஆமாம் ஜானி, மத்தேயு 18:3 கூட இருக்கு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜானி. நாம் வந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வந்து மாறி போகிறோம். அதனால ஏசப்பா பரலோகத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஜானி. அது மட்டும் இல்லை, 1 தெசலோனிக்கேயர் 5:5 கூட இருக்குது, வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் என்று. நாமும் கூட வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் ஜானி, பகலின் பிள்ளைகளாக இருக்கணும் ஜானி. புரிஞ்சுதா ஜானி? நல்லா புரிஞ்சுது மம்மி. இப்போ தான் மம்மி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப துக்கமாக இருந்தேன். எனக்கு டாமியை ரொம்ப பிடிக்கும், எனக்காக உயிரை கொடுக்க. அதுதான் செத்து மரித்து போனதுன்னு நினச்சேன். ஆனால் எனக்காக ஒருத்தர் இருக்கார். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது மம்மி. இனிமேல் நான் வெளிச்சத்தின் பிள்ளையா நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல வழியில் நான் நடப்பேன் மம்மி. நீங்கள் சொன்னதை கேட்காததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் நஷ்டம் வந்தது மம்மி. ஆனால் இனிமே இந்த வார்த்தைகள் படி என்னை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து, அவரை நான் சொந்த ரட்சகராக என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் மம்மி. இனிமேல் இந்த டேனி சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். கிறிஸ்மஸ் அப்படியெல்லாம் நான் கொண்டாட மாட்டேன். கிறிஸ்மஸ் கேக் எனக்கு வேண்டாம், கிறிஸ்மஸ் பிரியாணி எனக்கு வேண்டாம், கிறிஸ்மஸ் டேவும் எனக்கு வேண்டாம், கிறிஸ்மஸ் ட்ரீ வேண்டாம், கிறிஸ்மஸ் ஸ்டார் வேண்டாம். ஏசப்பா எனக்குள்ள என் இருதயத்துக்குள்ளே இருந்தாவே எனக்கு பெரிய சந்தோஷம் மம்மி. உண்மையாகவே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மம்மி. இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மம்மி. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. சரி ஜானி, ஆனால் நாளைக்கே விபிஎஸ் இருக்கு சரியா? கட்டாயம் நீ விபிஎஸ்க்கு தவறாம போகணும். இப்போ நம்ம கடைக்கு போய் டாமி வாங்கிட்டு வரலாமா? ஓகே மம்மி, ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்க்கலன்னா கூட ஏசப்பா என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, ஏசப்பா என்னை கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அதனால் இனிமே என்னென்ன நான் செய்யணும் எல்லாவற்றையும் ஏசப்பா பார்க்குறாருன்ற பயம் எனக்கு வந்துச்சு மம்மி. இனிமே நான் வந்து விபிஎஸ்க்கு தவறாமல் போவேன், சர்ச்சுக்கு தவறாமல் போவேன், ஏசப்பாவை நான் நேசிப்பேன், ஏசப்பா பாட்டை பாடுவேன், ஏசப்பா வழியில் தான் நான் நடப்பேன். இனிமேல் நான் நல்ல பிள்ளையா, வெளிச்சத்தின் பிள்ளையா, நல்ல போர்ச்சேவகனா. இயேசு நேசிக்கிறார், நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு காக்கிறார், இயேசு காக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு காக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு காக்கிறார். இயேசு போஷிக்கிறார், இயேசு போஷிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு போஷிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு போஷிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு ரட்சிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு ரட்சிக்கிறார். Praise the Lord. Thank you. Thank you, Mummy. Thank you, Mummy. Bye. 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 ஓகே, சொன்ன மாதிரி எங்கள் மம்மி எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே போல்
நீங்கள் எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் இனிமே தொடர்ந்து விபிஎஸ்க்கு வருவீங்களா? ஏசப்பா வழியில் நடப்பீங்களா? வெளிச்சத்தின் பிள்ளையா நடப்பீங்களா? நல்ல போர் சேவகனா நிற்பீங்களா? ஏசப்பா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீங்களா? தேங்க்யூ. பாய் பாய். சரி, கேட்டீங்களா? எல்லாம் கேட்டீங்களா? யார் பேசுனது? யாரு? அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? ஜானி இல்லையா? இதில் ஜானி நல்ல பையனா டேனி நல்ல பையனா? சரி, ஜானி என்ன செய்தான்? ஜானி என்ன செய்தான்? மம்மி சொன்ன மாதிரி கேட்காம டேனி சொன்ன கதை, டேனி சொன்னதை கேட்டதுனால எங்கே போனான்? ஆற்றுக்கு போய் என்ன நடந்தது? ஆமாம், பிசாசு கூட உங்களை தவறான வழியில் நடத்தி கொண்டு போவான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இனிமே பிசாசுனுடைய சத்தத்தை வழியை என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஏசப்பா வழியை தான் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? சரி, ஏசப்பா இன்னைக்கு இந்த பப்பட் ஷோ மூலமாக ஜானி மூலமாக நான் என்ன கற்றுக்கொண்டனோ அதன்படி இந்த வசனத்தை என் இருதயத்தில் பதிய வைங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. முட்டி போடுங்க, எல்லாம் முட்டி போடுங்க. முடிக்க போகிறோம். முட்டி போடுங்க, கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எமக்கோமளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேந்துரைத்தார். தமது ஜீவனை எமக்கோமளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேந்துரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிறவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே உமது ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவர் இந்த சம்பவத்தின் வழியாக இந்த பப்பட் ஷோ மூலமாக இந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலே நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே இதை ஆண்டவரே ஒரு நகைச்சுவையாகவோ அல்லது ஒரு விளையாட்டாகவோ ஒரு வேடிக்கையாகவோ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பிசாசு எந்த விதத்திலும் இந்த சத்தியத்தை இருதயத்தில் எடுத்து போடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே உதவி செய்ய வேண்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே வந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த நல்ல வழியை, இந்த சத்தியத்தை, இந்த ரட்சிப்பின் தேவனை, சொந்த இரட்சகரை அறிந்து கொள்ளும்படி நீர் உதவி செய்ய நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த 2வது நாளிலும் கர்த்தர் உமது நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறீர் என்று சொல்லி மழையெல்லாம் எடுத்து போட்டு இதனாலே பிள்ளைகள் சரீர பிரகாரமாய் போஷித்து ஆவிக்குற பிரகாரமாய் கூட போஷித்து கொண்டு வந்த தயவுக்காகவும் ஸ்தோத்திரம். உண்மையாகவே நீர் எங்களுடைய இல்லத்திலே மாத்திரம், இல்லத்திலே அல்ல, உள்ளத்திலே பிறக்கும்படியாக இந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவர்களாக துதி கன மகிமையில உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நாமத்தில் ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்துருக்கம்மா. நல்ல பிள்ளைங்க, நல்ல கதையை கேட்டீங்க, சந்தோஷமா